ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை மாநில அரசின் கட்டுப்படுத்த முடியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறையை சோதனையிட முடியுமா? அது எப்படி ஒரு அமலாக்கத்துறை ஆஃபீஸில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போகலாம்? மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதாங்கிற விவாதங்கள்லாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் இடி அதிகாரிகள் 70 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் அவங்க அவர்களை சோதனையிடவும் அவர்களுக்கு சம்மன் அனுப்பவும் சாஸ்திரி பவனில் நீங்கள் வரணும்னு சொல்லி பண்ணது அது ஒரு பெரிய விவாதமாச்சு. வங்கி கணக்கெல்லாம் 500 ரூபா கூட வைக்க வழி இல்லாமல் இருக்கின்ற அந்த ஏழை விவசாயிகள் மீது இடி அதிகாரிகள் மிரட்டுறாங்க. பாஜக நிர்வாகி ஒருவர் நிலத்தை அபகரிக்க இவர்கள் உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் கடுமையாக வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் சம்மன் அனுப்பியதில் அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் விமர்சனமாயிருக்கு. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பேர் அது இந்து பல்லர்னு போட்டிருக்கிறாங்க. இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, பிஜேபியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே அதை கடுமையாக பண்ணி பிசிஆர் வழக்கு போடுங்கிற அளவுக்கு அவர் கடுமையாக கோவப்பட்டிருக்கிறாரு. இது என்ன நடக்குது? இடி சாஸ்திரி பவனுக்கு 2 விவசாயிகளை வர வைத்தது, அதில் ஜாதி பேரை போட்டிருக்கிறது, இதெல்லாம் என்ன? இது ஒரு எண்டே கிடையாதாங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் போகுதே. இதை எப்படி தான் சரி செய்யறது? நீங்கள் இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? சமீபத்துல ஒரு மருத்துவரிடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு ஆன்டி மணி லாண்டரிங் வழக்குல தொடர்பு இருக்கிறது. அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு எங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்று அங்கித் திவாரி என்கின்ற அந்த இடி அதிகாரி பேரம் பேசியதாகவும், அதில் முதற்கட்டமாக ஒரு தொகையை கையில் பெறுகிற போது விரட்டி சென்று தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்தது. அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தியவுடன் நீதிமன்ற காவலில் அவரை எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாது, நாங்களே விசாரித்துக் கொள்கிறோம் என்று எந்த இடி அதிகாரி கைது செய்யப்பட்டாரோ அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறைக்கே இந்த வழக்கை மாற்றி வேறு மாநிலத்துக்கு மாற்றி டெல்லியில் வைத்து விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு இப்போது அந்த வழக்கை டெல்லியில் வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். இப்ப இந்த விவகாரத்துல சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமநாயக்கம் பாளையம் என்கின்ற அந்த சின்னஞ்சிறிய கிராமம். அதுல 2 விவசாயிகள், கண்ணையன், கிருஷ்ணன் என்ற அண்ணன் தம்பிகள் 2 விவசாயிகள். அவர்களுக்கு சொந்தமான இடம் ஒரு 6.5 ஏக்கர் விளைநிலம். இருவருக்குமே திருமணமாகிவிட்டது. அதுல ஒருவருக்கு குழந்தை இல்ல, ஒருவருக்கு 2 பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் விவசாய வேலை செய்யாத காரணத்தால் இந்த 2 அண்ணன் தம்பிகள் மட்டும் தங்களுக்கு சொந்தமான இடத்துல விவசாயம் செய்து கொண்டு அன்றாட விவசாய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தொலைக்காட்சிகள்ல, செய்தி சேனல்கள்ல நேற்று காட்டுகிற போது பார்த்தா ஒட்டிய வயிறோடு ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயி எப்படி வாழ்வாதாரத்துக்கு போராடுகிற விவசாயி எப்படி இருப்பாரோ, அதுபோல அவர்களை பார்க்கிற போதே கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு அந்த விவசாயிகளுடைய தோற்றம் என்பது இருக்கிறது. அதில் அந்த கிருஷ்ணன் என்கிற விவசாயி சொல்கிறார், நாங்க முதியோர் பென்ஷன் தொகை வாங்கித்தான் வங்கி கணக்கில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் இருக்கிறது என்பதையே நாங்கள் வங்கியில் காட்ட முடிகிறது. வங்கியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு பிரதானமான காரணமே முதியோர் பென்ஷன் தொகை வாங்குவதற்காக மட்டும்தான் அந்த வங்கி கணக்கை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 500 ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லி வங்கி கணக்குல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுகிறார்கள். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருப்பவர் குணசேகரன். அவர் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை எல்லாம் விலைக்கு வாங்குகிறார் என்பதை தாண்டி மிரட்டி நிலங்களை கையகப்படுத்துகிறார். அதில் ஒரு பகுதியாக மிடில்ல சென்டர்ல மாட்டிருச்சு இந்த இடம். கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சொந்தமான இடம் நடுவுல மாட்டியிருக்கிற போது இதை அவர் விலை பேசுகிறார். நீங்க விளை நிலமா இல்லாம தானே வச்சிருக்கிறீங்க, எனக்கு விலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல இல்ல இது எங்களுடைய பூர்வீக நிலம், நாங்க கொடுக்கறதாக இல்ல, எங்களுக்கு அதனுடைய பண தேவைகள் எதுவும் இல்ல, அதே நேரத்துல இந்த சொத்தை நாங்க பாதுகாக்கணும்னு வச்சிருக்கிறோம்னு சொல்லும்போது பல்வேறு நெருக்கடிகளை அவர்கள் தருகிறார். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நிலத்தை மிரட்டி கேட்பாங்க, ஒரு முதல்ல விலை வச்சு பேசுவாங்க. ரியல் எஸ்டேட் அதிபர்கள் செய்யற பணிகளை நான் சொல்றேன். அப்போ நீங்க அந்த நிலத்தை தரமாட்டேன்னு சொன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க லோக்கல் இருக்கிற கவுன்சிலர், எம்எல்ஏ, அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட போய் இவரை கொடுக்க மாட்டேன்றாரு, அவரை பேசி வாங்கி கொடுங்கம்பாங்க.
அடுத்த கட்டமா ஏதாவது ஒரு வகையில அந்த முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வழி இல்லைன்னு சொல்லி காவல்துறை இடத்துல போய் புகார் அடிச்சு பெரிய கட்ட பஞ்சாயத்து வச்சு பேசி பிடிப்பாங்க. இப்ப இந்த நில அபகரிப்பு வழக்கு என்று ஜெயலலிதா அம்மையார் ஒரு தனி துறையே கொண்டு வந்தாங்க. அதுல பல்வேறு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் சிக்கி கொண்டு தவித்தார்கள். இப்ப அந்த வேலைய ஈடி செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இது அமலாக்கத்துறையா அல்லது நில அபகரிப்பு துறையா என்கின்ற கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கு. இப்ப இந்த குணசேகரனுக்கு ஆதரவாகத்தான் இந்த என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல இருந்து இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சார், அந்த ஆன்டி மணி லாண்டரிங் என்பது அதற்கு ஒரு அளவுகோலே இல்லையா என்கின்ற கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்திலே இருந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை என்பது இந்த முதியோர் பென்ஷன் வாங்குகிற முதியோர்கள் மீது பிரயோகிக்கக்கூடிய சட்டமா? இதே சட்டத்தை தான் ஒரு உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் சித்திக் கப்பான் மேல பயன்படுத்தினாங்க. அவர் என்ன தவறு செய்தாரு? அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹதராஸ்ல தலித் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தியை சேகரிப்பதற்காக கேரளாவிலிருந்து ஹதராஸுக்கு புறப்பட்டு போனாரு. ஒரு கேமராமேனோட போறாரு. அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறை கைது செய்யறாங்க, செய்தி சேகரிக்க விடாம. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டி மணி லாண்டரிங்ல இவர் மேல ஒரு கேஸ போட்டு 2 வருஷம் ஜெயில்ல வச்சிருக்கிறாங்க சித்திக் கப்பான. கேரளாவினுடைய பத்திரிகையாளர் சித்திக் கப்பான் 2 ஆண்டுகள் சிறையில இருந்தாரு. இப்ப அந்த நீதிபதிகள் சொன்னாங்க, பண பரிவர்த்தனை நடந்ததாக என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டப்ப, இந்த கேமராமேன் கூட கூட்டிட்டு போனார்ல, அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து 5000 ரூபாய் வந்து சித்திக் கப்பானுடைய அக்கவுண்ட்டுக்கு மாறி இருக்கு. இது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைன்னு சொன்னோன்ன, வெட்கி தலை குனிகிற அளவிற்கு வழக்கை பதிவு செய்திருக்கிறது என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்னு சொல்லி நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. எத்தனை ஆண்டுக்கு பிறகு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. இது ஒரு பத்திரிகையாளருடைய நிலை. இப்ப குணசேகரனுக்கு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு ஈடி வந்து சம்மன் அனுப்புது. சார், சம்மன் அனுப்பியதில் கூட பிரச்சனை இல்ல சார். அந்த சம்மன்ல அட்ரஸ கூட முழுமையா எழுத முடியல. அந்த கவர்ல நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணையன், கிருஷ்ணன் 2 பேரோட பேர் எழுதியிருக்கிறாங்க. கீழ ஹிந்து பல்லர்ன்னு எழுதியிருக்கிறாங்க. எந்த சட்டம் சொல்கிறது சம்மன் அனுப்புகிற போது சாதியை சொல்ல வேண்டும் என்று? எந்த சட்டம் சொல்கிறது சம்மன் அனுப்புகிற போது மதத்தை சொல்ல வேண்டும் என்று? நீ இந்து பல்லர் என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப இந்த நேரத்துல ஒரு செய்தி கிருஷ்ணசாமி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாருங்கிற செய்தி கிடைக்குது. ஒரே ஒரு செய்தியை இந்த நேரத்துல நம்ம பேசியாக வேண்டியிருக்கிறது. நீங்கள் பல்லர் இல்லை, தேவேந்திரராக மாறிவிட்டீர்கள்னு மோடி ஒரு பெரிய மாநாடு போட்டு அறிவிச்சாரா இல்லையா? கிருஷ்ணசாமி வந்து அமித்ஷாவை எல்லாம் கூட்டி வந்தாரா இல்லையா? அந்த மாநாட்டில் மோடி என்ன அதான் பேசினார்? நீங்க நீங்கள் நான் நான் தேவேந்திரர், நான் நரேந்திரன் நரேந்திரர். இல்ல நான் சொன்னாரு அதான் அதான். ஆமா. நீங்கள் தேவேந்திரர், நான் நரேந்திரர்ன்னு பேசினாரு. இப்போ இந்து பல்லர் என்று என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அதிலும் ஒன்றிய அரசினுடைய துறையின் கீழ் இயங்கக்கூடிய என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் பல்லர் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப தேவேந்திரர்கள் என்று சொன்ன சட்ட வரைவு குப்பையில் தூக்கி வீசப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்விக்கு மோடி பதில் சொல்வாரா? இல்லை அவரை அழைத்து வந்து விழா எடுத்த கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றாரே தவிர, தேவேந்திரர் என்கிற சட்டம் அமலில் இருக்கிறதா, பல்லர் என்கின்ற சட்டம் அமலில் இருக்கிறதா, அவர்களை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவருக்கு தான் அந்த தார்மீக கடமை இருக்கிறது. ஏன்னா அவருதான் ஊரை கூட்டி விழா நடத்தினாரு. இப்ப அவர்தான் அது குறித்து பேசியாக வேண்டும். ஒன்று, இது அடுத்த புறமா வச்சிருவோம். நான் என்ன கேட்கிறேன் சார், இப்ப இந்த 2 விவசாயிகளை நீங்கள் வந்து சென்னைக்கு வர சொல்கிறீர்கள். அந்த சம்மன்ல குறிப்பிட்டிருக்கு, சட்டவிரோதமான அந்த ஆங்கிலத்துல அனுப்பிச்சிருக்கிறாங்க சார் அந்த விவசாயிகளுக்கு அந்த கடிதத்தை. அந்த ஆங்கில கடிதத்துல குறிப்பிட்டிருக்கு, சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடந்ததாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே உங்களுடைய சொத்து ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேரில் நீங்கள் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும். விளக்கம் தர தவறினால் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. எந்த அளவுக்கு ஒரு அழுக்கான துறையாக இந்த துறை மாறி போயிருக்கிறதுன்னு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்தது வங்கி கணக்குலன்னு நீங்க சொல்றீங்க. சரி, வங்கியினுடைய ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். எதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களினுடைய ஆவணங்களை எடுத்து வர வேண்டும்? அந்த விளைநிலங்களுடைய ஆவணங்களை எடுத்து வர வேண்டும். அந்த விளைநிலத்துக்கும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அது அவர்களுடைய பூர்வீக சொத்து. கண்ணையனும் கிருஷ்ணனும் அவர்களுடைய தந்தையாரிடத்திலிருந்து வாத்தியமாக அந்த நிலத்தை பெறுகிறார்கள். அந்த சொத்துக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? குணசேகரனுடைய கைப்பாவையாக என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் செயல்பட்டிருக்குன்னு. ஒரு காலத்துல மோடி, அதன் பிறகு அமித்ஷா, அதன் பிறகு நிர்மலா சீதாராமன், இப்படி அதிகார வர்க்கத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்த என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்ட செயலாளருக்கெல்லாம் கைப்பாவையாக செயல்படுகிற அளவிற்கு ஒரு துறை பாழ்பட்டு போயிருக்கிறதுன்னா அது ஈடி தான். இவ்வளவு கேவலமான நடவடிக்கைக்கு அந்த துறை வந்திருக்கவே கூடாது சார். குணசேகரன் என்பவர் யாரு சார்? இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு உங்களுக்கும் எங்களுக்குமே தெரியாத ஒரு நபர்.
அவர் பேரு, ஊர் யார் என்று கூட தெரியாது. அவர் முகத்தை கூட தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திருப்பதற்கு இன்னும் சொல்லப்போனா சேலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட குணசேகரனுக்காக ஒரு அமலாக்கத்துறை என்கின்ற வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிற துறை இயங்குகிறது என்று சொன்னால், இந்த துறை எவ்வளவு இழிவான நிலைக்கு மாறி போயிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான செய்தி, நேர்ல ஆஜராவதற்கு இந்த விவசாயிகள் போறாங்க. இந்த விவசாயிகளுக்கு எதுவும் பேசுவதற்கு தெரியல. எப்படி பேசுவது? இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்வது? என்ன செய்வது என்பது தெரியல. சமூக செயல்பாட்டாளர்களிடத்தில போய் அவர்கள் முறையிடுகிறார்கள். அவர்கள் அந்த சமூக செயல்பாட்டாளர்கள் மூலமாக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கிறாங்க. பிரவீனா என்கின்ற ஒரு பெண் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞரும் என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டுடைய அதிகாரிகளை நேர்ல சந்திக்க போகும்போது என்ட்ரன்ஸ்லயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. தடுத்து நிறுத்தப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போவதற்கு அனுமதி இல்ல. கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டும்தான் சம்மன் அனுப்பப்பட்டது. அவர்கள் 2 பேர் தான் நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும். நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்றபோது, அந்த பிரவீனா என்கின்ற வழக்கறிஞர் சொல்கிறார், சட்டத்தில் அப்படி ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கிறதா? நீங்கள் ஆவணத்தை காட்டினால் நான் உடனடியாக வெளியேறி விடுகிறேன் என்று சட்டத்தின்படி அவர் பேசியிருக்கிறார் சார். இதுல என்ன சார் தவறு இருக்கு? என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் சொல்லிருக்காங்க, நீ இங்க வந்து சட்டமெல்லாம் பேசக்கூடாது. அமலாக்கத்துறை சொல்வதுதான் சட்டம். அமலாக்கத்துறைக்கென்று தனி சட்டம் இருக்கிறதுன்னு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறைக்கு எங்க தனி சட்டம் இருக்கு? அப்படி ஏதாவது அமெண்ட்மென்ட் நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது அதிகாரத்தை இந்திய ஒன்றியம் அவர்களுக்கு தந்திருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் ஏதாவது அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ஒன்றும் நிறைவேற்றப்படல. எல்லோரும் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். பிரதமராக இருந்தாலும் சரி, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதானே. அதுதானே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாசனம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் சட்டத்துக்கு மாறாக ஒன்றிய அரசினுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு தகவலை சொல்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, நேரா போய் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் சொல்றாங்க. புகார் சொல்லி இந்த மாதிரி வந்து என்ன வந்து நுங்கம்பாக்கம்னா அது சாஸ்திரி பவன் இருக்கிற ஏரியாங்கனால சாஸ்திரி பவனை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால நுங்கம்பாக்கத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப நுங்கம்பாக்கத்துல நுங்கம்பாக்கத்துல இருந்து ஒரு காவல் ஆய்வாளரும் 2 காவலர்களும் வந்து நேரடியாக என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அதிகாரிகளிடத்துல எப்படி நீங்க அனுமதியை மறுக்க முடியும் என்று கேட்கிற பொழுது, ரித்தீஷ்குமார்னு அந்த விசாரணை அதிகாரி பேர் சார், அவர்தான் சம்மன் அனுப்பியதாக சொல்கிறார்கள். அந்த விசாரணை அதிகாரி சொல்லி இருக்கிற செய்தி தான், இப்போது இவர்கள் யாருக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரை நோக்கி அரசியலை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். அந்த நிதிஷ்குமார் என்கின்ற அதிகாரி அதிகார திமிரோடு ஆணவத்தோடு சொல்லியிருக்கிறார், ஸ்டாலினே வந்தாலும் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு எந்த கடமையும் அப்படி இல்ல. எங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் வந்தால் கூட நான் பதில் சொல்ல மாட்டேன் என்கின்ற அளவிற்கு வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிற அமைப்பா என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு முதலமைச்சரை வந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன் என்கின்ற திமிரோடு பேச முடியும்? பேசியவர்கள் சாமானியர்களா? இல்ல. சாமானியர்கள் பேசினால் ஏதோ போகிற போக்கில் விமர்சனம் வைத்துவிட்டு போனதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொறுப்புள்ள துறைக்கு ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக இருக்கிற, விசாரணை அதிகாரியாக இருக்கிற நிதிஷ்குமார் சொல்லி இருக்கிறார், முதலமைச்சரே வந்தாலும் முதலமைச்சருடைய பெயரை சொல்லி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? யாருக்கு கீழ் நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? இந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு, இந்த மாநிலத்தினுடைய வரிப்பணத்தில், இந்த மாநிலத்தில் இருந்து தரப்படுகிற ஜிஎஸ்டி போன்ற வரியிலிருந்து சம்பளம் பெறுகிற ஒரு ஒன்றிய அரசினுடைய ஊழியர் நீங்கள். இந்த முதலமைச்சருக்கே நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அதிகார திமிர் எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? இந்த இடத்தை உங்களுக்கு தந்தது யார்? இந்த கேள்வி எல்லாம் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப இவ்வளவு தூரம் பேசி சம்மன் அனுப்பி அவரை இந்து பள்ளர் என்று சொல்லி, சார் ஒரு பின்கோடு கூட அந்த முகவரியில சரியா எழுதல சார். அதுல வந்து டோர் நம்பர் இல்ல, தெரு பேர் இல்ல, ஊர் பேர் இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாலுகாவை எழுதியிருக்கிறாங்க, அந்த மாவட்டம் சேலம்னு எழுதியிருக்கிறாங்க, ராமநாயக்கபாளையம் கிராமம்னு எழுதியிருக்கிறாங்க. எந்த தெரு? வீட்டினுடைய முகவரி என்ன? அது கூட எழுதல. பின்கோடு கூட தப்பா எழுதியிருக்காங்க. தப்பான பின்கோட எழுதிட்டு, அந்த பின்கோட அடித்து விட்டு தபால் துறையின் சார்பில், அஞ்சல் துறையின் சார்பில் வேற ஒரு பின்கோடு எழுதப்பட்டிருக்கு. அந்த கவரை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. வேறு ஒரு பின்கோடு அதுல எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவிற்கு யாருக்கு சம்மன் அனுப்புகிறோம் என்று கூட தெரியாத, சம்மன் அனுப்புகிறவர்களுக்கு முகவரி கூட தெரியாத ஒரு துறை, எப்படி அவர்கள் பண பரிவர்த்தனையில் சட்டவிரோதமாக ஈடுபட்டார்கள் என்று சொல்ல முடியும்? என்ன விசாரணை செய்து நீங்கள் ஆவணத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சம்மன் அனுப்பினீர்கள்? இது ஒரு புறம். இப்ப இந்த வழக்கறிஞர் பிரவீனா போய் போராடி நீதி காவல்துறையினுடைய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வந்தார்கள்ல, இந்த விவசாயிகளை விசாரிக்கவே இல்லை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசாரிக்காம நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்தால் விசாரிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் விசாரணைக்கு. ஆமா, வழக்கறிஞரோட
வழக்கறிஞரோடு நீங்கள் வரக்கூடாது. வழக்கறிஞரோடு வந்தால் உங்களை விசாரிக்கப் போவதில்லை. நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று நாங்கள் வழக்கை பதிவு செய்து கொள்வோம் என்று மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள். எந்த சட்டத்துல சார் சொல்லியிருக்கு இல்ல வழக்கறிஞரோடு ஒரு கொலை வரக்கூடாதுன்னு? குற்றம், பயங்கரமான கொலை குற்றம் குற்றச்சாட்டு பண்றது கூட தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வக்கீல் வச்சுக்கலாமே. கவர்மெண்ட்டே கேட்குமே. உங்களுக்கு வக்கீல் வச்சுக்க எதுவும் இது உதவி வேணுமான்லாம் அரசே கேட்குமே. சார், நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல, சட்ட ரீதியான எல்லா நடவடிக்கைக்கும் வழக்கறிஞர்களை உடன் வைத்துக் கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எல்லா விஷயத்தையும் நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளியோ அல்லது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற நபரோ எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் சட்டத்தில் இல்லை. அவருக்கு துணையாக இருப்பதற்கு, அவருக்கு பதிலாக ஆஜராவதற்கு, பேசுவதற்கு, வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இடம் கொடுத்திருக்கு. நீங்க காவல்துறைக்கு போனாலே, காவல்துறை உங்களை விசாரணைக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க கிட்டயே நீங்க நேரடியாக சொல்ல முடியும். எனக்கு பதில் என்னுடைய வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி உங்கள்ட்ட எல்லா தகவல்களையும் குடுப்பாங்க. அது போதுமானதாக இல்லைன்னா, நான் வந்து நேர்ல ஆஜராகிறேன்னு சொல்ல முடியும். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. பெரும்பாலும் அதனால்தான் வழக்குக்காக போகிற போதே வழக்கறிஞர்களை அழைத்துச் செல்வார்கள். ஏன்னா வழக்கறிஞர்கள் இருந்தால் சட்ட நுணுக்கங்களை எடுத்துச் சொல்வார்கள். அந்த நடவடிக்கைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ஒரு தெம்பூட்டுவார்கள். அதற்காக அவர்களை அழைத்துச் செல்வதுதான். இவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியல சார். இவங்களுக்கு ஆங்கிலத்துல சம்மன் வந்திருக்கு. சென்னையே அவர்கள் பார்த்ததில்லை என்று செய்தியாளர்களிடத்திலே நேற்று சொல்கிறார்கள். நாங்கள் சென்னையே பார்த்ததில்ல. சேலத்தை விட்டு வெளியிலேயே போனதில்ல. எங்கள வர சொல்லியிருக்கிறான். இதுல என்ன ரொம்ப பெரிய கொடுமையான செய்தி என்று சொன்னா, நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டால் விசாரணைக்கு டெல்லிக்கு வர வேண்டும் என்று அந்த ரித்தீஷ்குமார் என்கின்ற அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! சென்னையே பார்க்காதவர்களை நீ டெல்லிக்கு வா என்று சொல்வது, முதியோர் பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பவர்களை டெல்லிக்கு வா என்று சொல்வது, வங்கி கணக்கில் பணம் வெறும் ரூ. 500 தான் சார் இருக்கு அவங்களோட அக்கவுண்ட்ல. வெறும் ரூ. 500. இந்த ரூ. 500 சட்டத்துக்கு புறம்பாக பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இந்த துறை வழக்கு பதிவு செய்கிறது என்று சொன்னால், இந்த துறையினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த துறை பாழ்பட்டு போயிருக்கு. ஒரு சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்றாடம் காட்சிகளை, வயதானவர்களை சாஸ்திரி பவனுக்கு அழைத்து, சாஸ்திரி பவனிலும் இவ்வளவு கேவலமா நடக்குமா, இவ்வளவு அவலமா நடக்குமா, சட்டத்திற்கு புறமா நடக்குமாங்கிற அளவுக்கான விஷயங்கள் வந்து நடைபெற்று இருக்கிறது. ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதித்து பேசுகிறார்கள். இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் ஒரு மூத்த குடிமக்களை அலக்களிக்கிறாங்க. அவர்களிடம் இப்ப என்ன ரொம்ப ஓப்பனா அந்த நிலத்தை கொடுத்துட்டா கேஸ் முடிஞ்சுச்சு. அப்படித்தானே? அந்த விசாரணையினுடைய அதிகாரிகள் அப்படித்தான் சொல்றாங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கறிஞர் ரித்தீஷ்குமார் என்கின்ற அதிகாரி இடத்துல கேள்வி எழுப்பி இருக்கிறார். சார், இந்த வழக்குக்கும் அந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதற்காக அந்த சொத்தினுடைய ஆவணங்களை நீங்க கேட்கிறீங்க என்று சொல்கிற போது, அந்த சொத்தினுடைய ஆவணங்களை நாங்கள் பரிசீலித்துத்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன நோக்கம் உங்களுக்கு? வங்கியில பண பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதாக நீங்கள் வந்து ஒரு வழக்க பதிவு செய்திருக்கிறீங்க. அதற்காக ஒரு சம்மனை நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. பண பரிவர்த்தனை எப்படி நடந்தது? ஒருவேளை அந்த சொத்து விற்பனை செய்யப்பட்டதில் பண பரிவர்த்தனை சட்டத்துக்கு புறம்பாக நடந்ததாக நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சொத்து விற்பனை செய்யப்படவில்லை. அல்லது வாங்கப்பட்டதில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்திருந்தால் நீங்கள் அதை முகாந்திரமாக காட்டலாம். சொத்து வாங்கிய சொத்தும் அல்ல. அவர்கள் மூதாதையர் காலத்திலிருந்து அவர்களுக்கு குடும்ப நிலம் அது. அவர்கள் தந்தையார் மகன்கள் இருவருக்கும் எழுதி தந்திருக்கிறார். அவர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. அவர்கள் அதை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த சொத்தினுடைய டாக்குமெண்ட்டை கேட்பதன் மூலமாக பட்டவர்த்தனமாக ஒரு புரோக்கர் வேலையை இந்த என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை செய்வதற்காக இந்த துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், இது அமலாக்கத்துறையா நில அபகரிப்பு துறையா என்று மக்கள் சந்தேகிக்கிற அளவிற்கு இவர்களுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல எப்படி இந்த சொத்துக்களை எல்லாம் கட்ட பஞ்சாயத்து வச்சு பேசி காவல் நிலையத்திலையும் காவல் நிலையத்துக்கு வெளியிலையும் பெரிய செல்வந்தர்கள் மூலமாகவும் பேசி முடித்துக் கொள்வார்களோ, அது போல என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இங்க பாரு உன் மேல வழக்கு பதிவு பண்ணிடுவேன், இல்லைன்னா நீ டெல்லிக்கு வர வேண்டியிருக்கும் என்று மிரட்டுவதன் மூலமாக இந்த சொத்தை எழுதி கொடுத்து விட்டு போவதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை என்று சொன்னா, அப்ப குணசேகரன் இடத்துல புரோக்கர் கமிஷன் வாங்கி கொண்டு ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு செயல்படுவதை போல செயல்படுகிறார்களா அதிகாரிகள்? இந்த ரித்தீஷ்குமார் என்பவர் என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டினுடைய அதிகாரியா ரியல் எஸ்டேட் புரோக்கரா என்கின்ற கேள்வி நாட்டு மக்களிடத்துல எழும்ல. இப்ப அதைத்தானே அவர்கள் செய்திருக்கிறார். அததான் சார் ரொம்ப வெட்கக்கேடான செய்தி. உங்களுக்கென்று ஒரு மதிப்பு இருந்தது, உங்களுக்கென்று ஒரு மாண்பு இருந்தது. நீங்கள் ஒன்றிய அமைச்சர்களினுடைய கைப்பாவையாக செயல்பட்டீர்கள் என்கின்ற பெயர் கூட அதுவே ஒரு கேவலமான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகர் ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நீங்க இயங்குறீங்களே,
ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு புரோக்கர் வேலை செய்கிறீர்களே, இந்த துறை எவ்வளவு அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இதை விட ஒரு இழிவான நிலை இந்திய துணை கண்டத்தில் இப்படி தன்னாட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற துறைகளுக்கு இழந்திருக்கிறதா? நீதித்துறைக்கு, அமலாக்கத்துறைக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அல்லது சிபிஐ போன்ற நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு அவமானங்கள் நேர்ந்திருக்கிறதா என்று கேட்டால், இதுவரை சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு அவமானம் நேர்ந்ததாக நாம் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. வரலாறு காணாத அளவிற்கு ஒரு துறை இவ்வளவு பாழ்பட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், இந்த துறை இனியும் தேவையா என்கின்ற செய்தி இருக்கு. சார், இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த வழக்குக்கு பிறகுதான் பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்ப எப்படி இந்த பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்க முடியும் என்கின்ற கேள்விய பிரவீனா கேட்கிற போது, ஒரு முக்கியமான செய்திய வழக்கறிஞர் பிரவீனா சொல்லியிருக்கிறார்கள் செய்தியாளர்களிடத்துல. அதுதான் நம்மை போன்றவர்களை அச்ச உணர்வுக்கு தள்ளி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க அந்த அம்மா வழக்கறிஞர், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் யார் என்று இந்த அமலாக்கத்துறை அடையாளம் காண்கிறதோ. பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் என்று சொன்னால், திராவிட இயக்கம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நானும் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனாக இருக்கலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்கள் சந்தேகித்தால் என்னுடைய வங்கி பரிவர்த்தனைகளை என்னுடைய அனுமதி இல்லாமலே ஆய்வு செய்ய முடியும். எனக்கு சம்மன் அனுப்பி எனக்கு சட்டவிரோதமான நடவடிக்கைகளோடு தொடர்பு இருக்கிறதா என்பதை இவர்கள் விசாரிக்க முடியும் என்று சொன்னால், அப்ப நாளைக்கு எனக்கு இவர்கள் சம்மன் அனுப்பினால், என்னுடைய வங்கி கணக்குகளை இவர்கள் கண்காணித்தால், இவர்கள் யாரை வேண்டுமானாலும் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் என்கின்ற அந்த பட்டியலுக்குள் கொண்டு வந்து சேர்த்தால் நிலைமை என்னவாக மாறி போகும். அப்போ ஒரு தேர்தலுக்காக ஒரு நடவடிக்கையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. எதிர்வரக்கூடிய தேர்தலில் மோடி அரசுக்கு எதிராக யாருமே பேச முடியாத நிலையை இப்போது உருவாக்குவதற்கு ஒரு அச்ச உணர்வை என்னை போன்றவர்களுக்கு, நம்மை போன்றவர்களுக்கு, தொடர்ந்து இந்த பாசிச போக்குக்கு எதிராக களமாடி வருபவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு இப்படி ஒரு சரத்தை கொண்டு வந்து இதில் சேர்த்திருக்கிறார். இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் போன்ற அந்த ஒரு அட்டவணையின் கீழ் விசாரிக்கலாம் என்கின்ற இந்த சரத்தை எப்போது இவர்கள் சேர்த்தார்கள் என்றே தெரியவில்லை என்கிறார் வழக்கறிஞர் பிரவீனா. இதைத்தான் சட்ட நிபுணர்களும் சொல்கிறார்கள். அப்போ இது மாதிரியான துணை கொண்டு எப்படி நீங்கள் ஒவ்வொரு சரத்துக்களையும் புதிதாக சேர்த்து வந்தீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் ஒப்புதல் பெற்றீர்கள்? சட்டத்துறை அமைச்சர் இதற்கு விளக்கம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா என்கின்ற கேள்வி வழக்கறிஞர் பிரவீனா. இதைத்தான் நாட்டு மக்களாக நாமும் கேட்க விரும்புகிறோம். எந்த இடத்துல நீங்க இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணீங்க? இப்ப புதிதாக சட்ட நுணுக்கங்களை ஈடி நமக்கு சொல்லித் தருகிறது. வழக்கறிஞர் கூடாது என்கிறது. அதே போன்று பண பரிவர்த்தனைக்கு நிலத்தினுடைய ஆவணங்களை எடுத்து வாருங்கள் என்கிறது. அதே போன்று எப்படி விசாரித்தீர்கள் என்று சொன்னால், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் யாராக இருந்தாலும் நாங்கள் விசாரிப்போம், யாராக இருந்தாலும் நாங்கள் சம்மன் அனுப்புவோம் என்றால் புதிதாக செய்திகளை சொல்கிறீர்களே, புதிதாக சட்டங்களை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறீர்களே, இதற்கெல்லாம் எங்கே நீங்கள் ஒப்புதல் பெற்றீர்கள்? எப்போது இதற்கெல்லாம் உங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டது? எந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் இதையெல்லாம் விவாதித்தீர்கள் என்கின்ற கேள்விக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விய சட்ட ரீதியாகவும் அடிப்படை வாழ்வாதார உரிமையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளில் இருந்து நீங்கள் கேட்குறீங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்கியிருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே புகுந்து ஆய்வு செஞ்சது எல்லோருக்கும் தெரியும். அப்பயும் அவர்கள் அது எப்படி ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாஸ்திரி பவனில் இருக்க ஈடியை பற்றி, இல்லை ஈடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் சொல்லும்போது, நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு, நமது மாநில அரசின் காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்படி கேட்டால் உங்களுக்கு உரிமை இல்லை, ஸ்டாலினை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே, இதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா? இது அப்போ வல்லம் பசீருக்கும் ஜீவாவுக்கும் நாளைக்கு நான் இருக்கிற மெட்ராஸு, மதுரை, தஞ்சாவூரில் இருக்க போலீஸ் தானே எனக்கு பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே இருக்கக்கூடிய போலீஸு, இங்கே இருக்கக்கூடிய வக்கீல், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தானே எனக்கு பாதுகாப்பு. நான் போய் நிற்கும் போது உங்கள் கவர்மெண்ட்டே வந்தாலும் செய்ய முடியாதுன்னு சொன்னால், இது சேலத்தில் இருக்க கண்ணையனுக்கும் சுரேஷுக்கும் மட்டுமான பிரச்சனை இல்லை இல்லையா? இது பெரிய ஆபத்தாச்சே. நுங்கம்பாக்கம் போலீஸ்க்கு உரிமை இருந்தால் தானே நம்ம மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரு பாதுகாப்போடு வாழ முடியும். இப்போ இதுக்கு என்ன பதில்? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, அண்மையில ராஜஸ்தான் மாநிலத்துல அசோக் கெலாட் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறையாக ஒரு கைது நடவடிக்கை இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுத்தார். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அதிகாரிகள் ஒரு சிட்ஃபண்ட் நிறுவனத்துக்கு ஆதரவாக அந்த சிட்ஃபண்ட் நிறுவனத்தினுடைய அதிபர்களை வழக்கிலிருந்து தப்ப வைப்பதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்று சொன்னார். அப்போ கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் ஒரு சாதியின் பெயரை சொல்லி இழிவாக அங்க கைது செய்ய வந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளை பேசினார். ஆனா தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல.
நல்லா நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு. ஏதோ வேறு ஒரு சாதியை சேர்ந்தவர், அது இடைநிலை சாதியாக கூட இருக்கலாம், அல்லது மேல் சாதியாக கூட இருக்கலாம். சாதியின் பெயரை சொல்லி அவர்களை வன்மமான முறையில் அந்த அதிகாரி பேசினார் என்கின்ற ஒரு வழக்கும் அவர் மீது மொத்தம் 3 வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க. அதுல இது ஒரு வழக்கு. இந்த வழக்கு பெரிய பேசுபொருளாகவே இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சட்ட வல்லுனர்கள், இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால், என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஒருதலை பட்சமாக சாதி ரீதியான ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் பேசினார்கள் என்பது வழக்கு நிலை பெற்றுவிடும். நிச்சயமாக இதில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த வழக்கையும் டெல்லிக்கு இப்ப மாத்திருக்கிறாங்க. அதுல நீதி கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு செய்தி. சார், தமிழ்நாட்டுல பிசிஆர் ஆக்ட் இன்னும் அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்போடு இருப்பதற்கு அந்த சட்டம் ஒன்றுதான் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்று. அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஏனென்று சொன்னால், அவர்கள கம்யூனலா அபியூஸ் பண்ண முடியாது நீங்க. அவர்கள ஒரு சாதியின் பெயரைச் சொல்லி இழிவாக நீங்கள் பேசிவிட முடியாது. அதற்கு அந்த சட்டம் பயன்படுகிறது. இப்போ அதிகாரிகளே பல்லர் என்று அவருடைய சாதி பெயரை ஆமா. குறிப்பிட்டு அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இப்போ முறையாக கண்ணையன் அவர்களும், கிருஷ்ணன் அவர்களும் வழக்கு பதிவு செய்தால், இந்த ரித்தீஷ்குமார் என்கின்ற அதிகாரிகளை இதே காவல்துறை கைது செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்து நிற்கும். அதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு 100% இருக்கிறது. ஏன்னா பிசிஆர் ஆக்ட போடுறதுக்கு காவல்துறைக்கு எல்லா அனுமதியும் இருக்கிறது. இவர்கள் மீது போடக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து வந்து குதித்தவர்கள் அல்ல. கவர்னர் போல, குடியரசுத் தலைவர் போல சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்கள் ஒன்றும் அல்ல. அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும். தமிழ்நாட்டுல எப்படி வேறு துறையினுடைய அதிகாரிகள், பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள், அதே போன்று கலெக்டரேட்ல வேலை செய்யற அதிகாரிகள், இந்த மாதிரி வேற வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் எப்படி உங்களுக்கு கம்யூனல் அபியூஸ் பண்ணா அந்த வழக்க தொடுக்க முடியுமோ, அதே போல ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளுக்கும் அது பொருந்தும்ல. சிபிஐயினுடைய அதிகாரிகளே இந்த வழக்கின் கீழ் கைது செய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. எனவே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று கேட்டா, நீங்க கேட்டதற்கு ஒரே பதில், தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து நிதிஷ்குமார் என்கின்ற அதிகாரி எதன் அடிப்படையில் இந்து பல்லர் என்று ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை சாதியின் பெயரால் இழிவுபடுத்தினார் என்று சொல்லி அவரை உடனடியாக கைது செய்தால், இப்ப இந்த அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதன் பிறகு முதலமைச்சரை இழிவாக பேசியதாக வழக்கு தொடுக்க முடியும். முதலமைச்சரை இழிவாக எல்லாம் பேசிவிட முடியாது. முதலமைச்சரை இழிவாக பேசினால், முதலமைச்சருடைய அதிகாரங்களை தொட்டு பார்ப்பதற்கு ஒரு முயற்சி செய்தால், அதற்கும் வழக்கு பதிவு செய்வதற்கு சட்டத்தில் எல்லா இடமும் இருக்கிறது. ஏன் இவர்கள் கடந்த காலத்தில் அகமதாபாத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்திய போது மோடியின் என்கின்ற நபரை இழிவாக பேசினார் என்று சொல்லி வழக்கு பதிவு செய்தார்கள். பிரதமரை இழிவுபடுத்தினார்கள் என்று வழக்கு பதிவு செய்தார்கள். 13 மாணவர்கள் அகமதாபாத்ல கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? டெல்லியில் போராட்டம் நடத்திய மல்யுத்த வீராங்கனைகளை கைது செய்கிற போது என்ன சொன்னாங்க? நாடாளுமன்ற உறுப்பினரை இழிவாக பேசுகிறார்கள், விளையாட்டுத்துறை அமைச்சரை இழிவாக பேசுகிறார்கள்னு சொல்லி கைது செய்தார்களா இல்லையா? அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு போராடிய போது வழக்கு பதிவு செய்து யோகி ஆதித்யநாத்தை தவறாக பேசினார்கள் என்று வழக்கு பதிவு செய்து 14 நாட்கள் சிறையில் அடைத்தார்களா இல்லையா? இப்ப அதே சட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொருந்தாதா? அவர்களை 14 நாட்கள் ஜெயிலில் வைக்கிற பொழுது ரித்தீஷ்குமார் என்கின்ற அதிகாரியை ஜெயிலில் வைக்க முடியாதா? மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களை கைது செய்கிற போது இங்க கைது செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியும். உடனடியாக தமிழக அரசு இவர்களை கைது செய்வதன் மூலமாகத்தான், நீங்க சொன்னீங்கல்ல, நான் நிம்மதியா இருப்பதற்கு காரணம் இங்க காவல்துறை எனக்கு அருகில் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. இப்ப கைது செய்தாதான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். இப்ப அவன் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். முதலமைச்சரே வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கான். இப்ப சேலஞ்சுல நீங்க அவனை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்பிக்கையை மக்களுக்கு தர வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நம்பிக்கையற்று போய்விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள். உண்மையிலேயே ஈடிக்குத்தான் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சரை கூட பேசுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற அந்த செய்தி கீழ்நிலை வரை போய் சேர்ந்தால் மக்கள் எவ்வளவு அச்ச உணர்வோடு இருப்பார்கள், எவ்வளவு ஒரு பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாவார்கள். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த அதிகாரிகளை கைது செய்வதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்ம ஜீவாட்டுடைய வாயிலாகவே வேண்டுகோள் வைப்போம். கண்டிப்பா. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. நம்ம மாநில அரசின் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய மரியாதையை, அதிகாரத்தை, அதற்கான பண்புகள்னு இருக்குல்ல, நம்மளை காப்பாற்றுகின்ற பண்புகள், அதை நம்ம காப்பாற்றணும். என் நிலத்தை அபகரிச்சிட்டான்னு போனால் நான் நுங்கம்பாக்கத்துக்கு தான் போகணும், சூளைமேடுக்கு தான் போக முடியும், தஞ்சாவூருக்கு தான் போக முடியும், வல்லத்துக்கு தான் போக முடியும். அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிக்கே அவங்கள எங்களால் கேட்க முடியாது, அவங்க நிலம் அபகரித்து அவங்க நிலத்தை அபகரிச்சா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது.
கண்டிப்பாக இதில் ஒரு சாதி வன்கொடுமை அதன் அடிப்படையிலும் சட்டம் பாயலாம். நில அபகரிப்புங்கிற அடிப்படையிலும் சட்டம் பாயலாம். முதலமைச்சரை அவதூறாக பேசியது என்ற அடிப்படையில் சட்டம் வழக்கு பாயலாம் என்று 3 விதமான சட்ட காரணங்களை சொல்லியிருக்கீங்க. அரசியல் காரணங்கள் அதற்கு பிறகு. சட்ட ரீதியாகவே இந்த 3 ரீதியாக வழக்கு பதிவு செய்யலாம். தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு காவல்துறையும் அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் நீங்க வச்சிருக்கீங்க. பார்ப்போம் இந்த இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி நகருது என்பதை குறித்து தான் நம்முடைய மாநில சுயாட்சியும், காவல்துறையினுடைய சுயமரியாதையும் இதில் அடங்கியிருக்கிறது என்கிற பல்வேறு விஷயங்கள இந்த விஷயத்துல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இடி, மாநில சுயாட்சி, சாஸ்திரி பவன் இதனுடைய செயல்பாடுகள் இது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்பதை அதன் போக்கில் இருந்து பல்வேறு பரிணாமங்களை பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.